உலகத்தில் பல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பல விதமான நன்மைகள் இருக்கிறது. பொருள் பொருள் சம்பந்தமான நன்மைகள் இருக்கிறது, அல்லது பணம் சம்பந்தமான நன்மைகள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு மிகவும் அருமையான ஒரு 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 மகனுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அவசியமான, கிடைக்க அரியதான ஒரு ஆசீர்வாதம் இங்கே வேதத்தில் ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 46:4 வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். தன்னுடைய அப்பா கூட கிட்டத்தட்ட 30 வருடமாக வாழவில்லை. அவனுக்கு 10 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்பா நேசிக்கிற பெஞ்சமினும் அங்கேதான் இருக்கிறார், பென்யமீனும். ஆனாலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கிடைத்திருக்கிறது. அவர்தான் தன் தகப்பனாருடைய கண்களை மூட போகிறார் மரண தருவாயில. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கும் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போம். என் அப்பா என் கண்ணு முன்னாடி அவருடைய கண்களை மூட வேண்டும். என் தாய் என் கண் முன்பதாக என்னுடைய வீட்டில் வைத்து நான் அவர்களை கடைசி வரை கவனிக்கணும். என் முன்னாடி தான் அவங்க ஜீவனை விடணும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிடாது. இது ஒரு அருமையான ஆசீர்வாதம். இதை வாஞ்சியுங்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள்.